வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைலில் மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 3/4 கப் கடலை மாவு, அது கூட 1/4 கப் அரிசி மாவு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். எண்ணெயை சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்போ தான் கடலைப்பருப்பு மொறுமொறுன்னு கிடைக்கும். கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1/2 கப் வேர்க்கடலை, இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்தாங்க செய்யணும், மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது. மறுபடியும் தண்ணி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கரெக்டாக இருந்தால் தான் கடலைப்பருப்பு நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க. இதையும் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பை ஒன்றொன்னா இந்த மாதிரி உதுத்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இந்த மாதிரி உதுத்து விட்டால் தான் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி உதிரியாக கிடைக்குங்க. இது சீக்கிரம் வெந்துருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ கடலைப்பருப்பு ரெடி ஆகிருச்சு, எடுத்துடலாம். இது அப்படியே டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டா எண்ணெய்லாம் உறிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் கரெக்டாக கோட்டாகி நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை நீங்கள் செஞ்சதும் டேஸ்ட் பண்ணிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் ஆறுனதும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.